ஸ்தோத்திரம். நீங்க போகும்போது உங்களுக்கு நல்லா ஆகாரம் செஞ்சு வச்சிருக்காங்க, ஆகாரம் கொடுப்பாங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டியது உங்களுக்கு கொடுப்பாங்க. அலையில சும்மா தமாசுக்கு கூட பேசிக்கொண்டு அலையிலுயா. அப்ப ஆண்டவர் ஏன் இந்த பூமிக்குள்ள வந்தார்? எதற்காக வரணும்? அவரை ஏன் மனுஷனா அவர் அவதரிக்கணும்? கடவுளா வந்து உங்களை மிரட்டலாம் இல்லையா? நீ இது செய்யாது, நீ செய்யற பாவம்னு சொல்லலாம் இல்லைங்களா? அலையிலுயா. எந்த கடவுள் வந்து முன்னாடி அப்படி சொல்லியிருப்பாங்களா? ஆனா இயேசு வந்தது பாவத்துல கிடக்கிற ஜனங்களை விடுதலை பண்ணும்படி, ரட்சிக்கும்படி, அவருடைய வாழ்க்கைகள் ஆசீர்வாதமாகவும், அவர் வாழ்க்கை எப்போது நிம்மதியாகவும் சமாதானமும் நித்தியத்தில் அவர்களை போய் சேரணும். அல்லேலூயா. இந்த வாழ்க்கை என்பது நம்ம என்ன பண்றோம்? கரையான் மாதிரி அல்லேலூயா அடிச்சுட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை. அல்லேலூயா. வாழ்க்கை ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனா இயேசு உங்களோடு இருந்தாருன்னா உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. அவர் தான் சமாதான பிரபு. அல்லேலூயா. இந்த உலகத்துல அவர் மரிக்கும் போது சமாதானத்தோடு மரித்தார். அல்லேலூயா. அவர்களுக்கு விரோதமா இருந்தவர்களும் அவர் மன்னித்தார். அல்லேலூயா. நம்ம எதுக்காக மரிக்கும் யாராவது மன்னிப்போமா? கிடையாது. மரிக்கும் போது சபிப்போம். அல்லேலூயா. அப்பேற்பட்டவங்க தான் நம்மளோட வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் யாரையும் சபிக்கவில்லை, எல்லாரையும் மன்னித்தார், எல்லாரையும் ரட்சிக்கும்படி தன் ஜீவனை ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்களா? யாருக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லுங்க பாருங்க, கை உயர்த்துங்க. பாதி பேர் கையை ஏற்ற மாட்டேன்றீங்களா? அப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இப்ப நீங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கிடையாதா? எல்லா மனுஷன் இந்த பூமியில பிறக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வாதத்தோடு தான் அனுப்புறாங்க. அல்லேலூயா. இங்க ரெண்டும் தான் மனுஷனுக்கு எடுத்து போடுது. அல்லேலூயா. அப்போ அதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இது ஒரு கன்னிகை. என்னன்னு சொன்ன, மனுஷனுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை அதிகரித்து கொண்டே இருக்குது. இயேசு பிறப்பதற்கு முன்பாக பழைய ஏற்பாடு காலங்கள்ல மனுஷனுக்கு ஒருவரை சுவிசேஷம் சொல்வதில்லை, ஒரு மனுஷனுக்கு விடுதலை கிடையாது, ஒரு மனுஷன் வியாதியில பெருகி கொண்டிருக்கிறான், ஒரு மனுஷன் பாவத்துல விழுந்து போய் கொண்டிருக்கிறான், அவனை ரட்சிக்க ஒருவரும் கிடையாது, அவனை விடுதலை பண்ண ஒருவரும் கிடையாது, அவனுக்கு உதவி பண்ண ஒருவரும் கிடையாது. அல்லேலூயா. நான் போன வாழ்க்கையிலே போய் கொண்டிருக்கிறாங்க ஜனங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தான் இப்படி போய் கொண்டிருந்தா இந்த ஜனங்களை யார் ரட்சிப்பார்? அல்லேலூயா. யார் இவங்களை விடுதலை செய்வாங்க? யார் இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவாங்க? யார் இவங்களை நித்தியத்துக்குள் கொண்டு வர முடியும்? அல்லேலூயா. அதனாலதான் அவரே இறங்கி வந்தார். அல்லேலூயா. அதனால அவரே மனுஷ ரூபம் எடுத்து பிள்ளையாய் பிறந்து அழகான ஒரு தாயார் மரியா, அல்லேலூயா, அவர்களை தெரிந்தெடுத்து அவர்கள் மூலியமா இந்த பூமியில ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா. அப்ப அவர் மூலியமா வந்து இந்த உலகத்துல அற்புதமான அடையாளங்களை செய்து ஜனங்களெல்லாம் ரட்சிக்கப்படுத்தி வியாதி உள்ளவர்கள் வியாதிகளை சுகப்படுத்தினார். கண்கள் அவர்கள் கண்களை திறந்தார். அல்லேலூயா. பெரும்பாடு உள்ளவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. வெளியே சொல்ல முடியாத வியாதி உள்ளவர்கள் அநேகருக்கு ஆண்டவர் அவரை சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த சுகத்தினாலதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்று அவர் செய்த அற்புதம் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இந்த நாட்கள் 3 பேருக்கு அற்புதம் செய்தார் ஆண்டவர். பாத்தீங்க தானே? ஞானசார ஆராதனை பார்த்தது யாரு? கையை வைத்து பார்க்கலாம். அதே போல நீங்களாம் ரட்சிக்கப்படணும், நீங்களாம் ஞானசாரம் எடுக்கணும். அல்லேலூயா. அதுக்கு ஒரே வழி இயேசு. அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரம் பிரதிஷ்டை இருக்குது.